ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க கழனி தண்ணிய மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு பேர் வந்து கழனி புளிச்சாறுங்க. இது எங்க வீட்டோட ஃபேவரைட்டுங்க. ஒன் ஆஃப் த ஃபேவரைட். இது இன்னைக்கு செய்ய போறோம். அதனால உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி வீடியோ போடுறேங்க. இப்போ செஞ்சிடலாங்களா? கழனி தண்ணியில கொஞ்சம் எடுத்து புளி ஊற வச்சிடலாங்க. இது 1 ஹவர் ஊறட்டுங்க. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கோங்க பச்சை மிளகாலாம். ஓகே. அது தேவையான பொருள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ செஞ்சிடலாங்களா? இப்போ அடுப்புல பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தியாச்சுங்க. வெந்தயம், சோம்பு, கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு வந்து நான் நச்சு வச்சிருக்கேன். அது சேர்த்தாச்சுங்க. 2 வரமிளகா, பச்சை மிளகா தானே சேர்த்துருக்கோம். எதுக்கு வரமிளகான்னு கேட்பீங்க. இது வாசத்துக்காகங்க. 2 வரமிளகா சேர்த்து, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா வச்சிருக்கோம்ல, அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி இது 2 ஒட்டுக்கா சேர்த்து வதக்குங்க. ரொம்ப கண்ணாடி பதம் கூட வரணும் தேவையில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்குனா போதும். அதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாமா? ஆ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்தா போதும். இந்த குழம்புக்கு கொஞ்சம் போதுங்க. அப்புறம் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒன்று சேர கலந்துருங்க. இது பச்சை வாசனை போகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒன்று சேர கலந்து 1 நிமிஷம் விட்டா போதும். அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நமக்கு குழம்பு எவ்வளோ குவான்டிட்டி வரணுமோ, அந்த அளவுக்கு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துங்கங்க. அது சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்கங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதுங்க. அவ்வளோதாங்க. லோ ஃப்ளேம் வச்சு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஃபைனலா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிருங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க கழனி தண்ணியிலே செய்கிறதுங்க. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த குழம்புக்கு வாழைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, மீல் மேக்கர் ஃப்ரை, அப்புறம் நம்ம அன்னைக்கு செஞ்சோம்ல துவையல் அதெல்லாம் வச்சு வெஞ்சனமா சாப்பிட்டா அடிபொலியா இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழைக்காய் பொரியல் தாங்க. இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க.